வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்கெல்லாம் ருசியாக சாப்பிட்லாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு துளியோண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துருவின தேங்காய், 3 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கிராம்புலே நான் 1 கிராம்பு துளியோண்டு பட்டையும் எடுத்துட்டேன். 1 கிராம்பு துளி பட்டை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட தேங்காயும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காயில் உள்ள மாய்ஸ்டர் பூரா போகட்டும், அந்த தேங்காய் பாலெல்லாம் ட்ரை ஆகட்டும். நல்லா ஆற விட்டு இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். அதே தவாவில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கேரட், பீன்ஸ் 2ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டாலே போதுமானது, போட்டு இதை வேக வச்சிடலாம். தண்ணி அதிகமாக ஊற்றினா திரும்ப ட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் காய் வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு அயன் கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி 3 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். முந்திரி இன்னும் சேர்க்கலை. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இப்போ நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அதோட கலர் மாறுற உடனே வெங்காயம், இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், துருவின இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலர்லாம். வெங்காயம் அதோட பிங்க் கலர் ஜஸ்ட்டு மாறி வரும் பாருங்கள், கண்ணாடி பதம். அந்த நேரம் மற்ற வேக வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தேன், அதனால் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டாச்சு. நல்லா கலந்து விடுவோம். இது கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு ரவையை வறுத்துக்கலாம். ரவையை நீங்கள் சும்மா வறுக்கிறனா வறுத்துக்கலாம், எண்ணெய் விட்டு வறுக்கிறனா வறுத்துக்கலாம். நான் ஒரு லிட்டில் பிட் 1 டீஸ்பூன் நெய் விட்டு வறுக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை விட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டா ரவையில் ஒரு மணம் வரும். ரவை எப்போவுமே வறுத்தா சூடு ஏறிடுச்சுன்னா சூடான இதோட தான் சேர்க்கணும். ஆறுன இதோட சேர்த்தா ரவை பிசு பிசுன்னு ஆகிடும். பாருங்கள், நல்ல ஒரு அரோமா வருது. ரவை மணல் மணலாக வறுபட்டுருச்சு. அவ்வளோதான், ரவை வறுத்தது போதும். இப்போது இங்கேயும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதோட சேர்த்துடலாம். சேர்த்து கிளறி விட வேண்டியதான். ரவை கட்டி விழாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் கட்டி விழாது. நல்லா கலந்து விடலாம். நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி வந்துருச்சு. இப்போது ஒரு லிட்டு வச்சு மூடி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு எடுக்கலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், கரெக்டாக வெந்து பொல பொலன்னு உதிரி உதிரியாக இந்த வெஜிடபிள்ஸ், ரவை எல்லாமே ஈவனாக கலந்து
வந்துருச்சு. கம்ம கம்மன்னு மசாலா வாசத்தோட சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரவையை வச்சு புலாவ். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதா இருந்தால் தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கோங்க. இல்லை லஞ்ச் பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஏதாவது சிப்ஸ் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.